ஜஸ்ட் அ சிங்கிள் கட் மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். சாரி கூட வர இந்த பிளவுஸ் பிட்டுகளை நிறைய பேர் தைக்க மாட்டீங்க. அந்த மாதிரி வச்சிருக்க பிளவுஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. நம்மளே என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். மெஷர்மெண்ட் காமிச்சிருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. சைடில் இருக்க துணியை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த கட் பண்ணி எடுத்த துணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி நடுவில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல ஒன்று நீங்கள் மிஷினில் வச்சு தைச்சிக்குங்க, இல்லைன்னா கையில் நம்ம தைக்க முடியும்னா கையில் தைச்சி எடுத்துக்குங்க. பொருளை செய்யறதுக்கு நமக்கு தையல் மிஷின் வேணும்னு இல்லைங்க, கையில் நமக்கு தைக்க தெரிஞ்சால் போதும், நம்மளே ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெண்டாக மடித்து போட்டு நடுவில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி போட்டு அதை நல்லா டார்க்காக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடும் ஃபோல்டு பண்ணுங்கள் ரெண்டாக, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்கள். நீ வளவளன்னு இருக்க தொட்டு குண்டூசியை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, 3 inches வந்து ரைட் ஹேண்ட் சைடும் 3 inches லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைடு மட்டும் நான் கட் பண்ணி அந்த பீஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ கீழே இருக்க பகுதியை இப்படி மடிச்சு தைச்சிடணும். மடிச்சு தைச்சிட்டு கொண்டு வந்துடுறேன். மடிச்சாச்சுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தைக்காம ஒரு 1/4 இன்ச்சுக்கு கேப் போட்டு தைச்சிருக்கேன். இதே கட் பண்ண மெஷர்மெண்ட் அளவுக்கு இங்கேயும் மெஷர் பண்ணி இதையும் நம்ம தைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. 2 ஸ்கொயர் கட் பண்ணிருக்கோம் இல்லையா, 3x3, அதையும் இப்போ நம்ம தைச்சி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக தைக்கணும், நேராக தைக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி ஒரு மவுத் மாதிரி தைச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ் டைப்பில் கிடச்சிடும். நீங்கள் வந்து ஹெட்பின் குத்திக்கிங்க. குண்டூசி குத்தி தைக்கிறப்போ இந்த சாரி துணி வழுக்காது. இப்போது தச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. குண்டூசியை கழட்டிட்டு மறுபடியும் இதை மிடில் பண்ணிக்கோங்க. மிடில் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துல என்னென்ன வைக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு குண்டூசி போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு குண்டூசி போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உள்ள டக்கின் பண்ணும். நான் காமிக்கிற மாதிரி டக்கின் பண்ணிக்கோங்க. குண்டூசி வச்சு அழகாக அலைன் பண்ணியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஹேங்கர். ஹேங்கர் இருந்தால் ஹேங்கர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கட்டப்பை குச்சி இருந்தால் கட்டப்பை குச்சியில் கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். இப்போது உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால் மிஷினில் தைச்சிருங்க, மிஷினில் இருந்தால் அந்தமாதிரி கையிலே தைச்சிட்டு வாங்க. யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க ப்ளவுஸ் பீட்டை வச்சு தான் நம்ம ஒரு ஆர்கனைசர் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்கனைசர் மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாலும் நான் சொல்கிறேன். இதை மிஷினில் இருந்தால் மிஷினில் தைங்க, மிஷின் இல்லையா கையில் இந்த மாதிரி தைச்சிட்டு வந்துடுங்க. தைச்சி முடிச்சாச்சுங்க. அட்டைப்பெட்டியோட பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதில் 8 inchesக்கு 8 inchesன்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன். ஏற்கனவே கட் பண்ணி வச்சோம் இல்லையா சைடில் ஒரு பீஸ், அதை வந்து இதுக்கு ஒரு பேக் மாதிரி தைச்சி இன்சர்ட் பண்ணி அதோடைய மவுத்தையும் நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இந்த ஆர்கனைசருக்கு ஒரு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ஆர்கனைசரில் டைப்பர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ், வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கலாம். நான் இன்னைக்கு என்னோட ப்ளவுசஸ் அடுக்கி வச்சுருக்கேங்க. அது மட்டும் இல்லை, டவல்ஸையும் நான் அடுக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா டக்கின் பண்ணோம் இல்லையா மேலே, இந்த ஹேங்கர் மேலே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு அழகான க்யூட்டான ஒரு பேக். நம்ம ப்ளவுஸை அழகாக எடுத்துடலாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு இருக்க ப்ளவுஸஸையும் டவல்ஸையும் நான் அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எப்படி இதை அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். என்னுடைய ஹோம் பேஜில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஆர்கனைசரும் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து கர்ச்சீஃப், கிச்சன் டவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதுதான் என் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.